வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோடில் ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதியையும் ரவியையும் கூப்பிட்டுட்டு அண்ணாமலை வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. விஜயா முத்துவோட ரூம் கதவை அடைச்சிட்டு வந்துடுறாங்க. இப்போ முத்து கதவை தட்டிகிட்டே இருக்கிறாரு. என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அது பக்கத்து வீட்டில் யாரோ கதவை தட்டுறாங்க, அந்த சத்தம் தான் கேட்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க விஜயா. சத்தம் ரொம்ப பலமாக கேட்குது. இப்போது மீனா அங்கே வராங்க, வந்து கதவை திறந்து விடுறாங்க. என்ன மீனா உள்ள ஆள் இருக்குன்னு தெரியலையா, எது கதவை அடைச்ச அப்படின்னு கேட்குறாரு முத்து. இங்கே அடைக்கிறப்ப தானா லாக் ஆயிடுச்சு போலங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. முத்து எதுவும் சண்டை போடக்கூடாது அப்படின்றதுக்காக ஏற்கனவே சொல்லிடுறாங்க மீனா. எல்லாரும் வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி முத்து கேட்டுட்டு இருக்கிறாரு. அங்கே வந்து பார்த்தா ரவியும் ஸ்ருதியும் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே நீ எதுக்குடா இங்கே வந்து அப்படின்னு கோவமாக கத்துறாரு. இந்த வீட்டுக்குள்ளே உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு கத்திட்டு இருக்கிறாரு. அண்ணாமலை இங்கே பாரு முத்து, கொஞ்சம் அமைதியாக இரு, நான் பேசிகிட்டு இருக்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்க கூடாதுப்பா அப்படின்னு மறுபடியும் முத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸ்ருதியோட அப்பா வரலையா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்குறாரு. அவருக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா. ஸ்ருதி சொல்கிறாங்க, அப்பாலாம் என்கிட்ட பேசவே இல்லை அங்கிள், நானும் அதை கேர் பண்ணிக்கவே இல்லை, நீங்களும் அதை கேர் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி இந்த மாதிரி துடுக்குத்தனமாக பேசுகிறாங்க. கொஞ்சம் அமைதியாக இரு ஸ்ருதி அப்படின்னு ரவி அமைதியாக இருக்க சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்தால அப்பாவை அவமானப்படுத்துவார், இப்போ மறுபடியும் வர சொன்னதுக்கு வரலைன்னா என்ன அர்த்தம், இப்போவும் அவமானப்படுத்துறாருன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. இதுக்கு ரெண்டு தான் வெக்கமே இல்லாமல் வீட்டுக்கு வந்திருக்குதுங்கன்னா இதுகளை விடுறதுக்கு நீங்கள் வேற வந்திருக்கிறீங்க அப்படின்னு ஸ்ருதி அம்மாவை வேறு திட்டுறாரு. ஸ்ருதியோட அம்மா நல்லவங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நம்மகிட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதனால எனக்கும் கோபம் இருக்க தான் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவள் வாழ வேண்டிய வீடு இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட உண்மையான பிளான் என்ன அப்படின்னா ரவியை இந்த குடும்பத்திலேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றது தான். எல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க சம்பந்தி, உங்கள் பொண்ணை நான் பூ மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்ட முத்துவுக்கு கோபம் வந்துடுது. பூ கட்டுற பொண்ணையே நார் கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இந்த பொண்ணை பார்த்துப்பீங்களா அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் அமைதியாக இருக்க போறியா இல்லையா அப்படின்னு அண்ணாமலை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாரு முத்துவை. நாங்கள் உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் வீட்டுக்குள்ளே இவங்க ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க பார்த்தியா அப்படின்னு கத்திட்டு இருக்கிறாரு முத்து. ஸ்ருதியையும் பார்த்து வெக்கமே இல்லாமல் இதுவும் கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ருதி இப்போது கேஷுவலாக இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இயர்ஃபோனை காதில் போட்டு பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரவி நீ வா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு டெரஸ் கூட்டிகிட்டு போயிடுறாரு. இந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமான பொண்ணாக தான் இருக்கும் போலையே அப்படின்னு விஜயா ரோகிணிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, அந்த பொண்ணு யாருக்குமே பயப்படாது போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. அடுத்ததா ஸ்ருதியை இப்போது வீட்டுக்கு வந்து விளக்கேற்ற சொல்கிறாங்க விஜயா. ஸ்ருதி சொல்கிறாங்க, அதான் இங்கெல்லாம் லைட் இருக்குதே ஆண்டி, எதுக்கு விளக்கேற்ற சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டுக்கு மருமக நாள் வந்தால் விளக்கேற்றணுமா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. நானும் சீரியலுக்கு டப்பிங் பேசுகிறப்ப இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. அண்ணாமலை இதெல்லாம் நீ சீரியல் பார்த்து தான் கற்றுக்கணுமா, உனக்கே தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸ்ருதி சொல்கிறாங்க, இந்த ஸ்கூல் காலேஜ்லையா சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸ்ருதி யாருக்கும் பயப்பட மாட்டேன்றாங்க, அவங்க மனசில் தோன்றதை பேசிடுறாங்க. இதனால் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்றதை பார்க்கலாம். இதுக்கிடையில் ஸ்ருதி இப்போது அந்த தீப்பெட்டியை பொருத்தி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால பற்ற வைக்கவே முடியலை. இது கூட உனக்கு செய்ய தெரியாதாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. எனக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட்லாம் இல்லை அங்கிள், ஒருவேளை அது இருந்துச்சுன்னா இதை பற்ற வச்சிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. ஏமா சமையல் பண்ணுறது கூட நீ தீப்பெட்டியை பொருத்தினது கிடையாதா அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. கூட எனக்கு தெரியாது அங்கிள், அதெல்லாம் ரவி பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. நமத்து போன தீப்பெட்டி கொடுத்துட்டியா மீனா அப்படின்னு திட்டுறாங்க விஜயா. இல்லத்த, அது புது தீப்பெட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. ரோகிணி மனோஜ்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, மீனாவை அத்தை திட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பொண்ணு இப்போ திட்டுவாங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் விஜயா ஸ்ருதியை திட்டாமல் அந்த தீப்பெட்டி என்கிட்ட கொடுமா, நான் பற்ற வச்சு தரேன் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. அவங்க ஒரே தீக்குச்சியில் பற்ற வச்சிடுறாங்க. நானே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தாங்க பற்ற வச்சேன் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க விஜயா. அடுத்ததான் ஒரு தட்டில் மிளகு உப்பு மஞ்சள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஸ்ருதிட்ட. என்ன ஆண்டி இதெல்லாம் சமைச்சு தர மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி. இல்லை இதை வச்சு ரவி ஏதாவது டிஷ் பண்ண போகிறானா அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் தொட்டு கும்பிடணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜயா. ஸ்ருதியுமே அதே மாதிரி பண்ணுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.